ரூபா சம்பளம் கொடுத்தாங்க டெய்லி. டெய்லி இல்லை, மாதத்துக்கு 1000 ரூபாய். தமிழ்நாட்டு நிதிநிலையை தூக்கி நிறுத்ததே இந்த டாஸ்மாக்னு சொல்றாங்க. ஆனா ஊழியர்களுக்கு இவ்வளவு கம்மி சேலரி. போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு உங்களை விட அதிகமான சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை எடுத்து பார்த்தாலும் சரி நஷ்டத்துல தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஊதியம் இதோட அதிகமா தான் இருக்கு. ஆனா லாபத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்களுக்கு இந்த சேலரி இவ்வளவு கம்மியா இருக்கும். எப்படி நீங்க அதை சகிச்சுட்டு இருக்கீங்க? வாடிக்கையாளர்கள் அவங்க எங்களோட ஏழ்மை நிலையை பொறுத்து தான் அவங்களா வாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க. இதை பிடிங்கி திங்கிறதுக்கு நிறைய ஆசாமிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. பாத்தீங்கன்னா பள்ளியில மாணவர்களை திருப்பி கொண்டு சேர்க்கறதுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஆனா ஒரு மதுபான கடைக்கு வாடிக்கையாளர் திரும்ப வர்றதுக்காக அதே கடைக்கு தான் திரும்ப வரோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. நம்ம உள்ளாடைக்குள்ளேயே பாட்டில் வச்சிருக்கோம். அக்கௌண்ட்ல வருவான், ஒன்னொன்னா எடுத்து வைப்பான். அப்ப நம்ம இதே கையால தான் காசை எண்ணி கொடுக்கணும். புதிய பொருள் அவன் கேட்குற பொருளை நம்ம அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். இளமையும் போச்சு, உழைப்பும் போச்சு. ஒரு அரசு உத்தரவாதம் இல்லாத ஒரு சரக்கை குடிச்சு ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது, நடந்து போயிடுச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பாங்க. அதிகாரிகள் என்னன்னா நான் சரக்கு அனுப்புறேயா அப்படின்னு நம்ம இப்போ நம்ம பேசுறோம்னா இப்போ நல்லா பேசுறாங்க. இப்போ போராட வேணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம உரிமைகளை மீட்க வேணும்னு சொல்லிட்டு போராடுறான்னு அவங்க கடைக்கு ஒரு 10 ரைடை போடுவாங்க. வணக்கம். இந்த நேர்காணல் நம்முடைய குடிமகன்களுக்கு, அதாவது மது பிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகத்தில் நம்ம அரசு செய்யக்கூடிய சில சிக்கல்களை பற்றி பேசுவதற்காக நம்ம நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு மாநில வாணிபர் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மோஸ்லின் பேசன் அவர் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனுவை ஒன்று கொடுத்துருக்கீங்க. அந்த மனுவில் அரசின் வருமானத்தை விட மக்களின் உயிர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் என்ன சிக்கல்கள் நடக்குது? அப்படி டாஸ்மாக் நிறுவனத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்னா கடந்த நாட்களில் நம்ம இந்த எல்லா கடைகளுக்கும் ஸ்கேனிங் மிஷின் ஒரு மிஷினை கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா கடைகளில் இருந்த பழைய சரக்குகள், அதாவது 90 days ஆன சரக்குகள், அதாவது 90 நாட்களுக்கு மேற்பட்ட சரக்குகள், 2 வருடமானது 3 வருடமானது விற்காமல் இருந்த சரக்குகள் எல்லாத்தையும் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லா சரக்குகளையும் அந்த குடோனுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க. டோட்டலாக சரக்குகள் இருக்கா? இருக்கு. டாஸ்மார்க்லேயே ஆமாம், அது பழைய சரக்குகள்னா அது சில கம்பெனிகள் சில ஓடாது. இப்போ சில நம்ம இப்போ இந்த பகுதிகளில் பார்த்தா ரம்மு தான் ஓடும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில். இப்போ நீங்கள் சென்னை அந்த மாதிரிப்பட்ட நகர்ப்புறங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டலாக அங்கே பிராண்டி விஸ்கி இந்த மாதிரி தான் அதிகமாக ஓடும். அப்போ நம்ம எந்த மாதிரியான பிராண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ எல்லாம் ஆல்வேஸ் எல்லா சரக்குகளும் இங்கே வரும். இங்கே வந்துச்சுன்னா இதில் என்னன்னா மக்கள் விரும்புறது என்னன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை ரம்மு தான் அதிகம் போகிறது, அது ஓடிடும். ஆனால் காஸ்ட்லி சரக்குகள் எல்லாம் நிறைய வரும் பிராண்டிகள். அதில் என்னென்ன விற்பனை ஆகாமல் அப்படியே இருக்கும். நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும், 90 days ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவ்வளவு இதுகள் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இருக்கு. அப்படி கிடையாது. ஆனால் 90 days விற்பனை ஆகலைன்னா ரிட்டர்ன் அதை நம்ம அனுப்பணும். அதுக்கான வரைமுறைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதன்படி எல்லா கடையில் உள்ள பொருட்களையும் அவங்க எடுத்து இது விற்க முடியாது என்று அதை அலுவலகத்தில் வச்சுருந்தாங்க. அதை மாற்று கடைகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அது ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம். அதாவது என்னன்னா எல்லா சரக்கு என்ன சரக்கு நம்ம விற்பனை பண்ணுறோமோ அனைத்து அது சரக்கு குடோனில் நம்ம போட்டாலும் சரி, நம்ம இன்டர்னில் போடுவோம். அப்போ அலுவலகத்திலேருந்து ஃபுல்லாக சரக்குகள் இன்டர்ன் வழியாக நமக்கு சரக்கு வரும். அங்கே போட்ட உடனே அது நமக்கு இந்த மிஷினில் ஏறிடும். இன்டர்ன்னா என்ன? நீங்கள் இன்டர்ன்னா நம்ம பர்ச்சேசிங். ஓகே ஓகே. பர்ச்சேசிங்னா வியாபாரத்துக்கு நமக்கு இந்த ஊருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், இங்கே உள்ள மருந்து பிரியர்கள் என்னத்தை விரும்புகிறாங்கன்னு உள்ளதை நம்ம தேவையின் அடிப்படையில் நம்ம லிஸ்ட்டை கொடுப்போம். அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க. அதில் தவிர்க்க முடியாத நிறைய பொருட்களையும் அவங்களும் போட்டு அனுப்புவாங்க. இதே நீங்கள் விற்றுருங்க, அவங்க அனுப்புறத நம்ம விற்றாகணும். இதில் விற்காமல் இருக்கிறத வாங்காமல் இருக்கிறது தான் சிக்கல். அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துட்டாங்கல்ல, அந்த பொருள் இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்கேனிங் சிஸ்டம். இப்போ புதுசாக நம்ம முதல்லேருந்து பார்த்தோம்னா ஸ்கேனிங் சிஸ்டம்னுட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸ்கேன் பண்ணுறது நல்ல விஷயம். என்னன்னா எல்லா பொருளும் நம்ம என்ன இந்த கடையில் என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன பொருள் வெளியில் போச்சு, என்ன பொருள் இருக்குது, என்ன தேவைகள் எல்லாம் இந்த கடையில் என்ன மூவ் ஆகும் எல்லாமே கணினி வழியாக இன்னைக்கு அதை கண்காணிக்கப்படும் ஃபுல்லாக. இந்த கடை இப்போ இந்த பகுதி இப்போ மார்த்தாண்டம்னா இந்த பகுதியில் என்ன ஓடும், நாகர்கோவில்னா என்ன ஓடும், சென்னை எடுத்திங்கன்னா சென்னையில் டி நகரில் என்ன ஓடும், சைதாப்பேட்டில் என்ன ஓடும், வேளச்சேரியில் என்ன ஓடும், மேடவாக்கத்தில் என்ன ஓடும், இதை மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன பொருள் ஓடும்னு சொல்லிட்டு கணினி வழியாகவே தெரிஞ்சிடும்.
இந்த கடையில் இந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகுது, இது போகுது, அந்த பகுதி மக்கள் இந்த பொருட்களை விரும்புகிறாங்க. அந்த விரும்புகிற பொருளை அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்னென்னா ஏதாவது ஒரு பொருளை அனுப்புவாங்க, அந்த பொருள் அந்த கடையில் சேல் ஆகாது, அது அப்படியே இருந்து 90 days ஆகும். அந்த பொருளை ரிட்டர்ன் எடுத்து இதை மாதிரி மாற்றி 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 அனுப்பி 2 வருடம் 3 வருடமான பொருட்கள் இருக்குது. அந்த பொருளை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்கேன் வந்துச்சுல்ல, ஸ்கேன் வந்த உடனே என்ன பண்ணணும், அதை ஸ்கேன் பண்ணி அதை ஒவ்வொரு பாட்டில் என்னென்ன லோடில் வருதா அதை வரும்போது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பாக்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணப்போ உள்ள பொருட்கள் எல்லாமே அந்த 40 குவார்ட்டர்னு சொன்னால் 48 பாட்டில் வரும். அந்த 48 பாட்டில் ஸ்கேன் ஆகும். இப்போ என்ன சிக்கல் என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க இது மனு என்னன்னா, கலெக்டர்கிட்ட கொடுத்த விஷயம் என்னன்னா, அந்த பாக்ஸ் காட்டன் பாக்ஸ் இருக்குல்ல, காட்டன் பாக்ஸில் ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிளை நீங்கள் அடிச்சிங்கன்னா 48 பாட்டில் ஸ்கேன் ஆகும். ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் ஒன்றுமே ஸ்கேன் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு பாட்டில் 1 by 1 நம்ம என்ட்ரி போடணும், மேனுவல் ஆட்டு நம்ம போடணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அது ஸ்கேன் ஆகிற மாதிரி தர பரிசோதனை செய்யணும். என்னன்னா, என்ன பொருள் வந்திருக்கு, இது இப்போ ரிட்டர்ன் பொருள்னு சொல்லி தராங்க. அதை வந்து இப்போ ஒரு கடையிலேருந்து ஒரு சரக்கு ரிட்டர்ன் போச்சுன்னா அதை வந்து தர பரிசோதனை பண்ணி அதுக்கான அந்த பார் கோடிங்கை போட்டு அதை திரும்ப நீங்கள் அனுப்புங்க. அது ஓகே, அது விற்பனைக்கு உகந்தது, அது அதனால எந்த கெடுதலும் இல்லை, மக்கள் குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா நம்ம அதை விற்பனை பண்ணுறதுல எந்த அச்சமும் இல்லை. ஆனால் இங்கே என்னன்னா, அந்த பாக்ஸ் ஸ்கேன் ஆகும், உள்ள பொருள் ஸ்கேன் ஆகாது. அதை கொடுத்தாச்சுன்னா இப்போ என்ன சிக்கல்னா, நம்ம இப்போ மது பிரியர்கள் ஒரு சரக்கு கேட்பான், நம்ம ஏதாவது திடீர்னு கேட்டுட்டா நம்ம கொடுத்துட்டோம், இல்லை அது சேல் ஆயிடுச்சு, அதனால ஏதாவது ஒரு விபரீதங்கள் என்ன நடந்துச்சுன்னா என்ன கேட்பாங்கன்னா, இந்த கடையில் வாங்கின சரக்காக தான் இருக்கு, அப்போ இது நம்ம பார்த்தா இதில் வந்து ஸ்கேன் ஆகாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு அது ஒரு அச்சப்பாடுகள் ஏற்படும். இப்போ நம்ம ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கிறதுனால இப்போ நம்மளை சுற்றி நிறைய நம்ம மாவட்டங்களை சார்ந்தவங்க எல்லாம் வந்து நம்மள்கிட்ட வாய்மொழியாக நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை பற்றி நீங்கள் பேசுங்க கேளுங்க. அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஒரு நியாயமான விஷயம், ஒரு பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ ஸ்கேன் ஆகாத ப்ராடக்ட் நம்ம கடைக்குள்ளே வருதுன்னா அதை குடிச்சு யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு வந்து அரசு வந்து இது வந்து நம்ம கடையில் உள்ள பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வரும் இல்லை, நிச்சயமாக வரும் இல்லை. ஏன்னா ஸ்கேன் ஆகணும், ஸ்கேன் ஆச்சுன்னா அந்த பொருளை நம்ம எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே ஓ இந்த கடைக்கு வந்த சரக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகும். ரைட், இது அரசாங்கத்தின் பொருள் தான். ஸ்கேன் ஆகாமல் இருக்கிற காரணம் அதில் ஸ்டிக்கர் மேலே உள்ள அந்த இதுகள் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். டேமேஜ் காலாவதி ஆயிடுச்சு, காலாவதினா நாட்கள் ஆகி போச்சு. நாட்கள் ஆனதுனால அது வந்து இதானதுக்கான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை வந்து கம்பெனிக்காரங்க அவங்க என்னன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அது வந்து தர பரிசோதனைகள் பண்ணி மீண்டும் அதை வந்து ஓகே இது விற்பனைக்கு உகந்ததாக இருக்குன்னு அவங்க அந்த புதிய கேலோகிராம் அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு அந்த பார் கோடிங் அதை போட்டு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை சரி பண்ணணும். இதை நேர்மையான முறையில் என்ன பண்ணணும், நீங்கள் கம்பெனிக்கு கொடுத்து அதை சரியான விதத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அது ஒரு அச்சம் இல்லாமல் இருக்கும். அதை கொடுக்குற இந்த பணியாளர்கள் நம்மை சார்ந்த பணியாளர்களுக்கு அது ஒரு பயம் இல்லாமல் திருப்திகரமாக கொடுப்பாங்க. அரசாங்க பொருளை என்ன வருதோ அதை அப்படியே கொடுக்கறதுக்கு தயாராக. ஆனால் இது இப்படி ஒரு விபரீதம் நடக்கிறதுனால இது ஒரு நிர்வாகத்துக்கே ஒரு சிக்கல்கள் வந்துருமோ என்ற அச்சம் தான் நமக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா இதனால நம்மளுடைய பணியாளர்களும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா பணியாளர்கள் நிலைமை நீங்கள் எடுத்தீங்கன்னா 23 வருஷம் ஆச்சு இந்த டாஸ்மாக் நிர்வாகம் தொடங்கி. அன்னைக்கு தொடங்கும்போது மொத்தம் 33,000 பணியாளர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 மட்டும் சுருங்கிட்டாங்க. சுருங்கினா பாதி பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அரசு வேலை குறைப்பு பண்ணியிருக்க இல்லை இவங்களா இல்லை வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த கடைகள் 6,000 சில்லறை கடைகள் இருந்து இன்னைக்கு 4,830 கடைகளுக்கு கட்ட இருக்கு. நம்ம கடைகளாக இருந்து இருக்கு. ஆனால் அன்னைக்குள்ள விற்பனைகள் வேற, இன்னைக்கு விற்பனைகள் பல கோடி பல ஆயிரம் கோடிகள். கடைகள் குறைஞ்சாலும் விற்பனைகள் அதிகம் மது பிரியர்கள் அதிகமாக தான் இருக்காங்க. அது உருவாகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஆள் பற்றாக்குறையும் ஒவ்வொரு கடையிலையும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ 23,000 பணியாளர்கள் தான் மொத்தம் இப்போ இருக்காங்க. இதை வச்சு இந்த நிர்வாகம் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பணியாளர்களுக்கான ஊதியங்கள் சரியா இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ இந்த பணி நிரந்தர வேண்டிய போராட்டம், அது இப்போ நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க டெய்லி இல்லை, மாதத்துக்கு 1000, விற்பனையாளருக்கு 1000, மேற்பார்வையாளர்களுக்கு 2000,
ஒரு 750 உதவி விற்பனையாளர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 23 வருஷத்துக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அதுக்கு பிற்பாடு வருகிற அரசாங்கம் இது என்னன்னா பணிநிரந்தரம் பண்ணுவாங்கன்னு ஆட்சிகள் மாறிக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கும் போராட்டங்கள் எப்படியாவது எங்களை பணிநிரந்தரம் பண்ணுங்க, அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை கொடுங்கன்னு நாங்களும் போராட்டத்தை 23 வருஷமாக போராடுகிறோம், மீண்டும் மீண்டும் போராடிட்டு இருக்கோம். இது அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நம்மளோட தொழிற்சங்கம் எப்படின்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. இப்பதான் இது இப்போ ஒரு வீரியத்தோட அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இது அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில அது நம்மளை என்ன மாநில தொழிற்சங்கத்தின் தலைவராக போட்டிருக்காங்க. நாங்க அதை வீரியமா அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்ன நம்ம 1.5 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சார்ந்த தொழிற்சங்கங்களா இருந்தாலும் சரி, இங்க செயல்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப சொன்னக்கூடிய அந்த சிக்கல், அந்த மனுஷனுக்கு உயிருக்கே சிக்கல் வரும்னு சொல்றீங்க. அந்த சிக்கல் அவங்க எந்த ஒரு குரல் கொடுத்த மாதிரி இல்லையே. அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவங்க எப்படி அவங்க மனிதர்கள், நம்ம தான் மனிதர்கள் மீதும் அவர்கள் நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னா குடியே வேண்டாம், இந்த குடிக்கடையே இருக்குன்னு, அதாவது டாஸ்மார்க்கே என்னோட ஆட்சியில இருக்காதுன்னு சொல்றாரு. அந்த படித்தவர்களுக்கு அவர்கள் கல்விக்கு ஏற்ற மாற்று பணிகள் கொடுப்பேன்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. நாங்களும் அதை தான். இப்போ இதில் படிச்சிருக்கவங்க நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கல்லூரியை முடிச்சவங்க இருக்காங்க, +2 முடிச்சவங்க, கல்வி தகுதிகளை அப்படி எல்லாருமே ஒரு படித்த பட்டதாரிகள், என்ஜினியர்கள் இருக்காங்க, பிஎட் முடிச்சவங்க இருக்காங்க, MBA முடிச்சவங்க இருக்காங்க. இப்படி எல்லாருமே படித்த பட்டதாரிகள் தான். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கான ஊதியம் சரியான விதத்தில் இல்லை. அதிகபட்ச சம்பளமாக என்ன கொடுக்குறாங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ள தான் வருது. 15,000 ரூபா கூட இல்லை, அது ஒரு 14 சில்லறை தான் வரும்னு நினைக்கிறேன். மேற்பார்வையாளர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 சில்லறை, மற்றவங்களுக்கு விற்பனையாளர்களுக்கு 12,500. இப்படி இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சு குடும்பங்கள் நடத்துறது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டு நிதி நிலையை தூக்கி நிறுத்தது இந்த டாஸ்மார்க்னு சொல்றாங்க. ஆனா ஊழியர்களுக்கு இவ்வளவு கம்மி சேலரினா? ஆமா, மேற்பார்வையாளர் நீங்க பாத்தீங்கன்னா 16,850 ரூபா தான் சம்பளம், அடிப்படை சம்பளம். அது மாதிரி விற்பனையாளர்கள் பாத்தீங்கன்னா 14,530 ரூபா. உதவி விற்பனையாளர்கள் பாத்தீங்கன்னா 13,340 ரூபா தான் இருக்கு. இதுல பிடித்தங்கள் இருக்கு. பிடித்தங்களை ஒரு 2,000 சில்லறை ரூபா கிட்ட பிடிக்கிறாங்க. இப்ப நீங்க மேற்பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா 2,332 ரூபாய் கிட்ட பிடிக்கிறாங்க. விற்பனையாளர்னா 2,064 ரூபா பிடிக்கிறாங்க. உதவி விற்பனையாளர்னா 1,911 ரூபா பிடிக்கிறாங்க. இவ்வளவு பிடிச்சு போக என்ன வரும்? 15,000 ரூபா கூட வராது. 30 நாள் வேலை பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க்கு. இங்கே காலையில் 12 மணிக்குன்னா நாங்கள் 11 மணிக்கு 10 மணிக்கே போய் அதையெல்லாம் சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு 12 மணிக்கு ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் பண்ணும்போது தான் விற்பனையே ஸ்டார்ட் பண்ணணும். அது நைட்டு 10 மணிக்கு ஸ்கேன் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன பிறகு தான் மொத்தம் எடுப்போம். எடுத்துட்டு அதை மொத்தம் கணக்குகள் பார்த்து சரி பார்த்து எல்லா சரக்கும் கரெக்டாக இருக்கா, கணக்குகள் சரியாக இருக்கா, வங்கிக்கு என்ன அதை கட்டக்கூடிய அந்த தொகைகள் இந்த சில்லறையாக இருக்கும், அதை நோட்டுகளாக மாற்றி எல்லாமே ரெடி பண்ணி அதை வச்சுட்டு போகும்போது நம்ம 11 மணி 12 மணி ஆகும். முழு நேரம் ஒர்க்கு தான். ஆனால் ஊதியங்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல அரசு நிறுவனத்திலே லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் டாஸ்மாக் மட்டும் தான். இப்போ போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு உங்களை விட அதிகமான சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை எடுத்து பார்த்தாலும் சரி நஷ்டத்துல தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஊதியம் இதோட அதிகமா தான் இருக்கு. ஆனா லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்களுக்கு இந்த சேலரி இவ்வளவு கம்மியா இருக்கும். எப்படி நீங்க அதை சகிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி உங்களால வாழ்வாதாரத்தை கொண்டு போகும்? இதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே இதை வச்சுட்டு இப்போ நகர்ப்புறங்களில் வாழ்றவங்களுக்கு 15,000 ரூபா வீட்டு வாடகை 7,000 8,000 10,000 ரூபாய் கம்மி இல்லை. அன்னைக்கு 23 வருஷத்துக்கு முன்ன சிங்கிள் மனிதனாக தான் நம்ம இந்த பணிக்கு சேர்ந்தோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் பார்த்தா மனைவி, பிள்ளைகள், அப்பா வயது முதிர்ந்தவராக இருப்பார், உடல் நம்ம தான் பார்க்கணும், அம்மா வயது முதிர்ந்தவங்க அவங்கள பார்க்கணும். இப்படி செலவினங்கள் ரொம்ப அதிகம் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இப்போ கடைசியான சேலரி தான் நான் இப்போ சொன்னேன். இதை கொடுக்குற இதை வச்சு எப்படி முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மதுப்பிரியர்கள் இருக்காங்க இல்ல, கஸ்டமர்ஸ், இந்த நம்ம வாடிக்கையாளர்கள், அவங்க எங்களோட ஏழ்மை நிலையை பொறுத்து தான் அவங்களா வாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க. என்னால ஒரு 5 ரூபா, தம்பி நீங்கள் உங்கள் குடும்பத்தை இந்த அரசாங்கம் தான் உங்களை கவனிக்கலையா, நாங்கள் மதுப்பிரியர்கள் நாங்களாவது தரணும் 5 ரூபா கொடுக்கலாம் டிப்ஸ். அது சில இடங்கள்ல குற்றச்சாட்டாக வருது இல்லை, 5 ரூபா கூடுதல் வாங்குறாங்க, 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்க. கூடுதல் வாங்குறது ஒன்றும் இல்லை, இது என்னன்னா அவங்க தாரது. ஏன்னா இவங்க சரியான ஊதியத்தை கொடுத்து சரியான நிர்ணயத்தை பண்ணியாச்சுன்னா இவன் எவனாவது வாங்குவானா? இது அரசாங்கம் செய்யணும். என்னன்னா உனக்கு இப்போ 23 வருடம் பணி செய்கிற ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு, ஒரு அரசு ஊழியருக்கு என்ன ஊதியங்கள் கொடுப்பீங்க, என்ன ஊழியம் கொடுத்துருப்பீங்க, எத்தனை இன்க்ரிமெண்ட்டுகள் ஆகியிருக்கு, என்ன ஆகியிருக்கு? நான் இதில் பார்க்கும்போது 23 வருஷத்தில் 5 முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மாறி இருக்காங்க.
5 முதலமைச்சர்கள் மாதிரியும் ஒரு 20 முறைக்கு மேல ஊதியத்தை உயர்த்தி கொடுத்து தான் இன்னைக்கு இந்த கண்டிஷன் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? 20 முறை 20 முறைக்கு மேல ஊதியத்தை உயர்த்தி இருக்காங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன முதல்ல துவக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களா, அப்போ வந்து ஒரு விற்பனை ஊக்கத்தொகை சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. ஊக்கத்தொகை என்னன்னா, அப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பளம் ஆனாலும் ஊக்கத்தொகை அரசாங்கம் கொடுக்கறது ஒரு 7000 8000 சராசரி ஒவ்வொருத்தரும் கிடைச்சிட்டு இருந்து அன்னைக்கு தனி மனிதனாக இருந்ததுனால நமக்கு பிரச்சனைகள் இல்லை. அடுத்து திருமணங்கள் ஆச்சு, நம்ம பணியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிடுச்சு, அவன் குடும்ப சூழ்நிலைகள் அப்படியே போயிட்டு இருந்தான். திடீர்னு சொல்லிட்டு நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அரசாங்கத்திட்ட பேசுனா எங்களை ஊதியத்தை உயர்த்தி தாருங்க அப்படின்னு. ஆமாம் தாருங்க பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்சென்டிவை கட் பண்ணிட்டான். ஊதியத்தை உயர்த்துறோன்னு ஒரே டைமில் 2000 ரூபாய் ஏற்றுறாங்க. இன்சென்டிவ் இல்லை, இன்சென்டிவ் கொடுத்துருந்தா அது இல்லை. அப்படி இன்சென்டிவும் முடக்கப்பட்டாச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை, மொத்தம் இவ்வளோ தான் சம்பளம். நீ வேணும்னா நம்ம இப்போ நம்ம பகுதியை எடுத்துட்டோம்னா இங்கே வாரம் அந்த கடைக்கு வாரம் யாராக இருக்கா, என்னோட சொந்தக்காரன், என்னோட தம்பி, என்னோட மச்சான், என்னோட மாமா, நம்மளோட உறவாக தான் இருக்கா, நம்ம நண்பர்கள், இவங்க தான் அந்த கடைக்கு வரான். அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம கூட படித்த பையன் நல்லா படித்தான், நல்லா இருந்தான், அவன் இந்த அரசாங்க வேலைன்னு போயிட்டு இன்னைக்கு இந்த சம்பளத்தில் கிடக்க, அவனுக்கு என்ன ஒரு அவன் வாங்குறத என்னப்பா ஒரு 5 ரூபா வச்சுக்கணுட்டு அவன் கொடுத்துட்டு போகிறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை பிடிங்கி திங்கிறதுக்கு நிறைய ஆசாமிகள் இருக்கத்தான் செய்கிறான். இந்த அரசு வேலை அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இது இயங்கிட்டு இருக்கு. அரசு நம்ம வந்தது அரசுன்னெலாம் வந்தோம், அரசு தான். ஆனால் இதை வந்து 23,000 பேரை பணி நிரந்தரம் செய்திருக்கலாம். அவங்க நினைச்சா ஒற்றை கையெழுத்து. இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம், என்ன சொல்லுவாங்க, இது வந்து நிர்வாக பிரச்சனை, அரசின் தலையீடு. ஆனால் நீதிமன்றம் கூட நம்மளோட நிறைய வழக்குகள் இருக்குது. எந்த வழக்கையும் அவங்க எடுத்தது மாதிரி இல்லை, எல்லாமே அப்படியே இருக்குது. எந்த பலனும் இல்லாமல் பணியாளர்களுக்கு இதுதான் சிக்கல். இதுக்கு கூட அதிகமான இன்னொரு மேட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போ பணி நிரந்தரம் வேண்டி போராடிட்டு இருந்த எங்களை எல்லாம் இப்போ என்னோட காலி பாட்டில் வாங்குறதுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வழக்கின் அடிப்படையில் இந்த நீங்கள் விற்கிற இந்த மது பாட்டில்கள் எல்லாம் நீங்கள் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கி திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அது நீதிமன்ற உத்தரவு. அது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்கம் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அதை வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும்னா பணியாளர்கள் தான் அதை வாங்கணும், பணியாளர்கள் அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அதை வந்து என்ன பண்ணணும், தனி ஒரு முகாமை அமைக்கணும். இப்போ என்னன்னா இந்த பாட்டில் இப்போ வருதுன்னு வைங்க, இப்போ என்னென்னா ஒவ்வொரு கடைக்கு லேபிளை போட்டு அந்தந்த கடைக்கு ஒரு வாடிக்கையாளரை உருவாக்குற மாதிரி தான் அரசாங்கம் திட்டம் போட்டுருக்கு. இப்போ என்னென்னா ஸ்டிக்கர் ஒவ்வொரு ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா பாட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் 10 ரூபா, திரும்ப அந்த பாட்டில் அந்த ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அந்த கடையில் கொண்டு கொடுத்தாச்சுன்னா அதே கடையில் தான் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வராங்க வாங்குவான், அவன் திரும்பவும் அந்த கடைக்கு தான் வரணும். அப்போ ஒரு கடைக்கான ஒரு வாடிக்கையாளர்கள் உருவாக்குறத கோட்பாடாரு. இது வந்து மறைமுகமா நீங்க பாத்தீங்கன்னா இதான் பள்ளியில மாணவர்களை வந்து திருப்பி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஆனா ஒரு மதுபான கடைக்கு வாடிக்கையாளர் திரும்ப வர்றதுக்காக அதே கடைக்கு தான் திரும்ப வரோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னு புரியல. அதுக்கு கிடைச்சது நாங்க அந்த பணியாளர்களாகிய நாங்க தான் ஏமாளிகள். இதுல என்ன விஷயம்னா ஸ்டிக்கரை வந்து எல்லாத்தையும் ஒட்டணும், எல்லா பாட்டிலுக்கும் ஒட்டணும். ஒட்டி அதை வந்து 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு அந்த எம்ஆர்பி இதுன்னு இருக்கு, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10 ரூபாயும் சேர்த்து நம்ம வாங்கணும். இதில் சிலவன் என்ன பண்ணுவான், நான் வந்து வெளியூர் போகிறேன்ப்பா எனக்கு இதில் ஒட்டாத அப்படின்னு, அவன் நான் இனி வரமாட்டேன், எனக்கு 10 ரூபா என்கிட்ட எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் மீது அபரிதமான ஒரு சண்டைகள் நடக்கும். என்னதான் எடுத்து சிலவங்களுக்கு அது ஏன்னா அவன் அந்த மயக்க நிலைமையிலேயே இருப்பான். அவனுக்கு இங்கே உலகத்தில் என்ன நடக்கு, அரசாங்கம் என்ன திட்டங்கள் போட்டிருக்கு, என்ன விடயன்னு உள்ளதே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் மங்கி அப்படியே அதே போதையில் இருப்பான். அவனுக்கு தேவை சரக்கு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த 10 ரூபாய் நெல் ஏறும்போ அதை ஏதோ நாங்கள் தான் பணியாளர்கள் தான் ஏதோ இது பண்ணுற மாதிரி அவங்க நினைப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பாட்டிலேயே பாட்டிலே இது பண்ணம்போ ரைட் இவ்வளோ ரூபா, இந்த பாட்டில் தனியாக ஒரு முகாமை ஒரு பெரிய ஒரு குடோனை நீங்கள் எடுக்கலாம். ஒரு இப்போ நாகர்கோவில் பகுதியா இந்த பகுதியில் ஒரு குடம் இல்லையா, இப்போ சென்னையா இந்த பகுதியில் தென் சென்னையில் இவங்க அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடுத்து தனியான ஒரு துறை இதுலேயே ஒரு பிரிவு உருவாக்கணும்.
உருவாக்கி அதுக்கு தனியான பணியாளர்களை நியமித்து அதில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் காலி பாட்டில் நீங்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் இங்கே வாங்குற எங்கே ஆனாலும் கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பாட்டில் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதில் கடையில் சரக்கு வைக்கிறது கூட இடம் இல்லை. முதல்ல சரக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லை, இடப்பட்டாங்களா அப்படி இருந்து அந்த இதுக்குள்ள ஒரு டாய்லெட் வசதி இதுகளில் கூட இருக்காது. இந்த இடத்துல கூட இந்த பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கு எல்லாம் மூட்டையாக இவ்வளோ இறக்கி சரக்கு இறக்கி அதை செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், அதை எல்லாம் பக்கமாக எடுத்து வைக்கணும். அதை விற்பனைக்கு தேவைக்கு அவன் கேட்குற நம்ம குடிமகன்கள் நம்ம வாடிக்கையாளர்கள் கேட்கும்போது அவங்க கேட்குற பொருளை நம்ம எடுத்து கொடுக்கணும். இவ்வளவு அந்த இடத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம தேடி அதை எடுத்து அவங்களுக்குரிய கொடுத்தாதான் அவங்க ஏன்னா அவன் நமக்கு 5 ரூபா தாரா, அதனால நம்ம அவங்க கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுப்போம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லணும்னா இதில் இந்த பாட்டில் எல்லாம் காலி பாட்டில் என்ன பண்ணணும்னா நம்மளே வாங்கி அங்கே கொண்டு வைக்கணும், எங்கள் கடைக்குள்ளேயே நம்ம சேகரிக்கணும். இப்போ நமக்கு இங்கே பகுதியில் இடம் இருக்கிறதுனால நம்ம வெளியில் வச்சுருக்கோம். நமக்கு அந்த மதுக்கூட உரிமையாளர்கள் சில சப்போர்ட்டுகள் பண்ணுறதுனால என்ன தம்பி இங்கே வைங்க, நம்மளோட சூழ்நிலைகளை பொறுத்து அவன் சில கொடுக்கான். சில இடங்கள் அவன் அனுமதிக்கவே மாட்டான். எங்களோட நாங்கள் வாடகை கொடுத்துருக்கோம், இடம் சின்ன இடமா இருக்கு, அவங்களும் டெண்டர் போட்டு எடுத்திருப்பாங்க, அவங்க இடத்துல நீ வைக்காத இப்படி இல்லை, அப்போ கடைக்குள்ளே தான் வைக்கணும். இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இந்த காலி பாட்டில் எல்லாம் எங்கேயாவது இருக்கு. இவன் எப்படி கொண்டு வரான் தெரியுமா? இவன் இந்த நம்ம உள்ளாடைக்குள்ளேயே பாட்டில் வச்சிருப்பான். பாட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா கவுண்டரில் வருவான், வந்து ஒன்றொன்னா எடுத்து வைப்பான். அப்போ நம்ம இதே கையால் தான் காசை எண்ணி கொடுக்கணும். புதிய பொருள் அவன் கேட்குற பொருளை நம்ம அதிலேருந்து எடுத்து கொடுக்கணும். நல்லா பார்த்துருங்க. இவன் ஏதாவது ஒரு இதுக்குள்ளேருந்து எடுத்து இப்படி வைப்பான். நம்ம அதை எடுத்து இந்த லேபிள் இது எங்கள் கடையில் உள்ளதானான்னு நாங்கள் பார்க்கணும். பார்த்து இது ஓகேன்னா தான் திரும்ப 10 ரூபா கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இதுவாக இருக்கு. இது எப்படி சிந்திச்சாங்கன்னு உள்ளதே தெரியல. அவங்க பணியாளர்கள் நிலைமையிலிருந்து அதிகாரிகள் அதையும் வாட்ச் பண்ணணும். அரசு திட்டங்கள் போட்டுட்டோம், நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. என்ன அதுக்கான கட்டமைப்புகள் என்ன பண்ணியிருக்கோம், என்ன வழிமுறைகள் பண்ணியிருக்கோன்னு உள்ளது அவங்களுக்கு யோசிச்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறான், அது ஒன்றும் இல்லை, அப்படியே கொண்டு கொடுத்துருவான். அதே மாதிரி சின்ன இந்த சகதியில் இருக்கும், அவன் கை தொட மாட்டான். என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு பேப்பரில் அப்படியே ஆசிக்கு அப்படி தூக்கி அப்படி கொண்டு வந்து கவுண்டரில் அப்படியே வைப்பான். நம்ம கையால் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அதை கையால் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது நம்ம கடையோட சரக்கா நம்ம லேபிளா அப்படின்னு உள்ளது நமக்கு தெரியணும்னா அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்படி இருக்கும். அதை பார்த்து அதை செக் பண்ணி அதை கரெக்டாக அந்த 180 ml குவார்டர் பாட்டில் அதை குவார்டர் அதில் போடணும். பிரித்து தான் வைக்கணும். பிரித்து வைக்கணும். அது எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு வரல அதை நோட் பண்ணணும். இருக்கிற வேலைப்பளுவுக்கு மேலே இது ஒரு வேலை. இது அடிஷனல். நான் முதல்ல சொன்ன மாதிரி 33,000 பேர் இருந்தது 23,000 பேர் ஆயிட்டா. சரக்கு அதே சேல்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சேல்ஸ் அதிகம். அதுக்கு அதிகமான இந்த ஸ்டிக்கர் ஒட்டுதல் ஒரு பணி, இந்த காலி பாட்டில் வாங்குதல் ஒரு பணி, இதுக்கு மேலே இந்த பழைய பொருட்களை கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து இந்த கடையில் சாத்துறது ஒரு பணி. இப்போ இது பணி நம்ம மன அழுத்தம் தான். அந்த கடையில் பார்க்கும்போது பெரிய அழுத்தம் வரும். சிலவங்க எல்லாம் இப்போ அன்னைக்கு சின்ன பையனாக இருந்தானே 25 வருஷத்துக்கு முன்னே 20 வயசில் வந்தவங்க இன்னைக்கு 45 வயசு ஆகும். 30 வயசில் வந்தவனுக்கு 55 வயசுக்கு ஆயிடுச்சு. பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆகும்போது எல்லாருமே ஒரு நோய் பிடிச்சவன் தான் இருக்கான். அப்போ இவனுக்கு என்ன ஆகுதுன்னா இது நம்ம அது ஒரு லீவுன்னு உள்ளது இல்லை, விடுமுறையே இல்லை. நம்ம வேலை பார்த்துட்டே தான் இருக்கோம். என்னைக்கும் வேலை பார்க்கலாம், என்னைக்குமே வந்துட்டு. மற்ற ஊழியர்கள் மாதிரி இந்த ஓய்வூதியம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போ பணி நிரந்தரங்கள் பண்ணியிருந்தா தானே எங்கள் ஓய்வூதியத்துக்கு போக முடியும். முதல்ல பணி நிரந்தரமே பண்ணலையே. அதான் நம்ம பணி நிரந்தரத்தை நோக்கி நம்ம போராட போனோம்னா போராட்டம் வலிமை. நம்ம தொழிற்சங்கங்கள் எல்லாம் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டோம். இப்போ நாம் தமிழர் தொழிற்சங்கம்னா இது ஒரு வலிமையான ஒரு சங்கமாட்டு உருவாகிட்டு வர்றதை பார்த்தோன்னா இப்போ என்னென்னா திசையை திருப்புறான். எப்படி திருப்புறான்னா இப்போ பணி நிரந்தரத்தை கோரிக்கையை முன் வச்சு போராடி ஏதாவது நம்ம ஏதாவது கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்விகள் கேட்டுருவாங்களோ என்ற ஒரு அந்த இது பணியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு வரும்போது இங்கே ஒரு சிக்கலை தூக்கி போட்டான். என்ன தெரியுமா, காலி பாட்டில் மேட்ரை. இப்போ என்ன ஆகுது, நம்ம பணி நிரந்தரத்தை விட்டு காலி பாட்டில் எங்களால் வாங்க முடியாதுன்னு இதை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக்கிட்டு இருக்காங்க. உருவாக்கும் என்னன்னா நம்ம அடிப்படையான மேட்ரு அங்கே சாகடிக்கப்படுது. இப்படி அடிப்படையாக இப்படி விடயங்கள் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம பணி நிரந்தரத்தை நோக்கி போனோம். பணி நிரந்தரம் எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும், இல்லை என்னன்னா எங்கள் கல்வி தகுதிக்கு அடிப்படையில் எங்களுக்கு மாற்றுத்துறையில் அரசு பணியத்தா, இப்படின்னு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இதோ பணியாளர்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. என்ன பாதுகாப்பு கொடுக்குறது? ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்மளை பாதுகாக்க வேண்டியதான். சில இடங்கள்ல எல்லாம் மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. 2-3 பேர் செத்தே போயிருக்கான். அதுக்கும் அரசு அரசு அதான் சொல்றேன். இல்லை நம்ம இங்கே செத்து போனாலும் நமக்கு போராடி தான் எங்களுக்கு ஏதாவது தாங்க ஐயான்னு கேட்டு ஏதாவது அவங்களா பார்த்து போடுற மாதிரி இப்படி ஒரு நமக்கு எல்லாருமே கல்வி கற்றவங்க தான். கல்வி கற்றும் நம்மளை ஒரு நடைப்பிணமாக மாற்றி வச்சிருக்கு. நடைப்பிணங்கள் தான். என்னன்னா வயதுகள் ஆகுது. இப்போ நம்ம இதை விட்டுட்டு வேற ஏதாவது மண்ணோட்ட போகலாமா, இல்லை சித்தாள் வேலைக்கு போகலாமா, போக முடியுமா, செய்ய முடியுமா? நம்ம உடல் ஏன்னா இதுலேயே ஓடி 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 ஸ்கேன், அது சரக்கு எடுத்து கொடுக்கறது, வைக்கிறது, கணக்கை பார்க்குறது, இப்படியே நம்ம உடல் 20 வருஷம் 23 வருஷம் பழகி போச்சு. இப்போ வயதும் ஆகி போச்சு, பிள்ளைகளும் வளர்ந்தாச்சு. இப்போ என்ன ஆகுது? நம்ம மாற்று வழிக்கும் போக முடியல. உங்களோட உழைப்பையும் இளமை எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ இளமையும் போச்சு, உழைப்பும் போச்சு, எல்லாமே போய் என்னன்னா இப்போ போராடுறதுக்கும் நம்ம குறிக்கோளை நோக்கி போராடுறதுக்கு இங்கே 1000 வழிகளை இங்கே திறந்து வச்சுட்டாங்க. நாங்கள் பாட்டில் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அங்கே போராட்டங்கள், அந்த போராட்டம் ஒரு வலி உழந்து நிற்குதா. இப்போ என்ன அடுத்த இது என்னென்ன 90 days சரக்குகளை கடைகளுக்கு அனுப்பி இதை இப்போ நம்மளை இன்னும் ஒரு பயத்துக்கு மேலே பயம். இந்த வயசில் இப்போ ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, நம்மளுக்கும் பிள்ளைகள் வளருது, ஏதாவது ஒரு சிக்கல்கள் நடந்து போச்சுன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சிக்கல் என்னன்னா அந்த இதில் விபரீதமான சரக்குகளை குடிச்சு, ஒரு அரசு உத்தரவாதம் இல்லாத ஒரு சரக்கை குடிச்சு ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது, நடந்து போயிடுச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பாங்க. அதிகாரிகள் என்னன்னா நான் சரக்கு அனுப்புறேயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்காங்க, இவங்க நிரந்தரமாக இங்கே இருப்பாங்களா? இல்லை, இவங்களுக்கு இனி ஒரு இடத்துல மாற்று கொடுப்பாங்க, வேற டிஸ்ட்ரிக்ட் போவாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம். நம்ம என்னைக்குமே இந்த உறவுகளை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அந்த உறவுகாரன் என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? இவனுக்கு கடையில் போய் குடிச்சு இப்படி ஆகி போச்சு இப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம குற்ற உணர்ச்சி எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு விஷயங்கள்? நம்ம அரசாங்கம் என்ன அதை சரி பண்ணி அதை வழிமுறைகளை தெளிவாக்கி அதை கொடுக்கணும். இதை பற்றி தான், இதுக்காக தான் மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம அந்த கடிதத்தை கொடுத்தோம். அங்கே நம்ம கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நம்மளோட இந்த விடயங்களை நம்ம பேசினாலும் அவங்க நாங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், அதை பரிந்துரை பண்ணுறோம். அதுக்கான தீர்வுகள் செய்யப்படும்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு உள்ளதை இனிதான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த முன்னாடி இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த டாஸ்மார்க்கு ஒரு டார்கெட் வச்சு தானே அரசு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விழா காலம்னா இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கணும், இந்த ஆண்டு இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி தானே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற இடங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு ஏதாச்சும் ஊக்கத்தொகை மாதிரியோ இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு பாராட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்ன விற்பனைகள் சரிவுகள் இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன மாவட்ட நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, ஒழுங்கா விற்பனை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மேல் நடவடிக்கை எடுத்ததை நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். அப்போ ஒழுங்கா அந்த விற்பனை நடக்கக்கூடிய இடங்கள்ல அரசு எந்த மாதிரி அவங்களுக்கான திட்டங்களை கொடுக்குறாங்க? அப்படி எந்த பாராட்டு அவங்க கொடுத்ததில்லை. அவங்க இதான் சொல்றேன் இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க. இவங்க தான் வயது முதிர்வின் அடிப்படையில் இவங்க என்னன்னா இனி என்னத்தை இவங்கள்ட்ட கேட்டு இவங்க ஏதோ உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்கள பணிமாற்றம் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிறோன்னா இப்போ நல்லா பேசுகிறாங்க, இப்போ போராட வேணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம உரிமைகளை மீட்க வேணும்னு சொல்லிட்டு போராடுறான்னு அவங்க கடைக்கு ஒரு 10 ரைடை போடுவாங்க. அவங்கள அந்த கடையிலேருந்து இனி ஒரு கடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், அந்த பகுதியிலே இருக்கோம், நம்மளை தூக்கி இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி சில அச்சுறுத்தல்கள் இருக்கும். அந்த கடையில் அந்தந்த அவங்களுக்கான இப்போ எல்லா பணியாளர்களும் பணி நிரந்தரம் வேண்டி போராடுறாங்களான்னு கேட்டால் இல்லை.
சில பேர் என்னன்னா அவனுக்கு ஒன்றுமே கவலையே இருக்காது. அவன் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது அவனுக்கு அந்த அவனும் சிலவன் நம்ம ஆட்கள் இந்த இதனால இந்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த பணிகளின் அழுத்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறான், இவனும் சரக்குகளை போட்டு இவனும் அதை இதுலேயே இருக்கான் அந்த மாயையில். இவன்களும் ஓரளவு நம்ம பணியாளர்களும் அந்த விழிப்புணர்வு பெறணும். நம்ம அதாவது நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஓடாத மானும் நீந்தாத அதான் ஓடாத மானும் அந்த நீந்தாத மீனும் ரொம்ப நாளாக வாழாது. போராட்டம் இல்லைன்னா விடிவு பறக்காது. அதனால போராடணும். அழுகுத பிள்ளைக்கு தான் பாலே கிடைக்கும். அழகாக இருந்துட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்கும். நம்ம எல்லாருமே இப்போ பணியாளர்கள் எல்லாம் இப்போ 23,000 பேர் இருக்காங்க. 23,000 பேர் வலுவாட்டம் நின்றுட்டு போராடினாங்கன்னு வச்சுங்க. இப்போ நேற்றுக்கு சென்னையில் காலி பாட்டில் மேட்டருக்காக போராட்டம், ஒரு கடையும் திறக்கல சென்னையில் நேற்றுக்கு. இப்போ செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, அது வந்து மாநிலம் ஃபுல்லாக நடக்குது. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் போராட்டம். இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து மாநிலம் தழுவி நடக்கும். உங்களுடைய போராட்டங்கள் மட்டும் அது ஒற்றுமை இல்லாத காரணமா இப்படி அங்கங்கே நடக்குது? ஒற்றுமை இன்மைதான். என்னன்னா ஒரு அதிகப்படியான தொழிற்சங்கங்களை உருவாக்கி வச்சுட்டு அரசுக்கு சாதகமானவர்கள் இப்போ நம்ம தொழிற்சங்கம் ஒன்று முன்னெடுத்து நம்ம ஒரு போராட்டத்தை வலிமையாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு துடிப்போட நம்ம கொண்டு போகிறோம்னா அது இவங்க என்ன செய்யறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவோக்களை எல்லாம் களையணும். நம்ம பணியாளர்கள் களைஞ்சிட்டாங்கன்னு வைப்போம். நம்மளோட உரிமைகள் மீட்பு இது நியாயமாக இருக்கணும். நம்மளோட கோரிக்கைகள் வெல்லணும். அடிப்படை ஊதியங்கள் பெறணும். அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் பெறணும். இந்த விழிப்புணர்வு நம்ம பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டாலே அரசாங்கம் நம்மளோட கோரிக்கைகளை கேட்கும். இப்போ போராட்டம் எழுதி வச்சுன்னா எல்லா கடையும் திறந்தான் இருக்குது. இப்போ நேற்றுக்கு மட்டும் இப்போ சென்னையில் இந்த காலி பாட்டில் உடையத்திற்காக அங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முதல்ல நீலகிரியில் பண்ணான், அந்த சுற்றுலா தலங்கள் இருக்கிற இடங்கள்லாம் பண்ண, தேனி, அடுத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணாங்க. ஏன்னா இவன் என்ன அடித்தாலும் கேட்பான். இப்போ குமரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஒரு கழிவானாலும் இங்கே வந்தால் பிரச்சனை இல்லை. அதே மேட்டர் தான் இங்கே முதல்ல இங்கே தான் அமல்படுத்தினான். இப்போ நேற்றுக்கு தான் சென்னையில் அமல்படுத்துறான். அப்போ இங்கே அமல்படுத்துறப்போ எந்த தடையும் இல்லை. சென்னையில் அமல்படுத்துறது அங்கே அவங்க போராட்டம் எடுக்கிறோம். வீரியமாக போராட்டம் எடுத்தால் ஒரு கடை நேரத்தை திறக்கல. சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எல்லா சங்கமும் ஒன்று சேர்த்துட்டாங்க. நம்ம சங்கமும் அதில் கலந்துக்கிச்சு. எல்லா சங்கமும் சேர்ந்து அந்த போராட்டத்தை வலிமையாக எடுத்தாங்க. இதே ஒற்றுமையோட தமிழ்நாட்டில் எல்லா சங்கமும் இணைந்து அந்த போராட்டத்தை வலிமையை எடுத்தாங்கன்னா நம்மளோட பழையந்திரத்திற்கு வெகு தொலைவு இல்லை. அப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான், நீங்கள் செய்ய வேண்டிய போராட்டத்தை உருப்படியாக சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காலதாமதங்கள் இல்லை, உடனே செய்வாங்க. இதுக்காக இனி நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைப்போம், அதை பற்றி பேசணும். நிறைய விடயங்கள் இருக்குது. அப்போ இந்த டாஸ்மாக் சக்ஸஸ்க்கு பின்னாடி இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு ஒற்றுமையின்மையும் இருக்குது. அது ஒரு காரணம், முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், உண்மை அப்படிதான். முக்கிய காரணம் நான் சொல்கிறேன் இல்லை, என்னென்னா இவங்க 23 வருஷம் 20 வயசில் சேர்ந்தாங்கன்னு வைப்பான். 20 வயசில் 25 30 வயசில் சேர்ந்துருப்பாங்க. 30 வயசுனா 20 வயசு 55 வயசு ஆச்சு. இன்னும் 3 வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். ரிட்டையர்மெண்ட்லேயே வந்து எதுவுமே கிடைக்கலையே. நம்ம பணி நிரந்தரமே கிடைக்கல. வேற பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியமே இல்லை, எந்த சலுகையுமே இல்லை. இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு வாடகைகள் என்ன இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என்ன படிப்பாங்க, தரமான கல்வியை கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம ஏதோ இங்கே நம்ம சொந்த ஊரில் இருக்கோம், நம்ம குடும்ப இதுகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏதோ அப்படி போகுது. இல்லைன்னா நம்ம இப்போ வெளியூரில் இருந்தோம், நானும் வெளியூரில் தான் இருந்தேன், நம்மளால் முடியலை, பிள்ளைகளை வச்சு பார்க்க முடியல, வேறு விடயங்கள் ஒன்றும் முடியாதுனால நம்ம சொந்த ஊருக்கு வந்தால் நம்ம விவசாயம் சார்ந்த விடயங்களை நம்ம பார்த்து அப்படி நம்ம கதைகளை ஓட்டிட்டு நம்ம போயிட்டு. இதே மாதிரி தான் எல்லாரும் அப்படி இருக்காங்க. இப்போ வயது அதுக்கு போராட்டமும் எடுக்காமல் இருக்காங்க. இந்த பணியாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சென்னையில் நடந்த போல போராடிச்சுன்னா அவங்களுக்கு நியாயமான வெற்றிகள் கிடைக்கும். இப்போ நாம் தொழிற்சங்கம் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. இந்த 1.5 வருஷத்தில் நாம் தமிழ் தொழிற்சங்கம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு செய்த விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போராடிட்டு உங்களோட போராட்டம் எந்த மாதிரி போயிட்டு? நம்ம இப்போ ஒரு கூட்டமைப்பு, டஃப் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கூட்டமைப்பில் நம்ம ஒரு அங்கமாக, ஏன்னா நம்ம முதல்ல இப்போ எடுத்த உடனே நமக்கு இப்போ உறுப்பினர்கள் அதிகமாக சேருவாங்கன்னா சேர மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஆளும் வர்க்கத்தை சார்ந்து தான் இருக்காங்க.
ஏன்னா நம்ம இதோட சேர்ந்து நம்ம போராட்ட குணத்திலோட இருக்கவங்கன்னா இவன் ஏதாவது மாற்றங்கள் பண்ணிடுவாங்களோ, பணி மாறுதல்கள் நடந்துருமோ, இல்லை வேற ஏதாவது அச்சுறுத்தல்கள், அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ தொழிலாளர்களிடையே வர அச்சங்கள். அப்போ நம்ம கேள்விகள் கேட்போம். கேள்விகள் கேட்குறவன் அரசாங்கத்துக்கு பிடிக்குமா, நிர்வாகத்துக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான இதுகளை பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே உறுப்பினர்கள் சேர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஒரு கூட்டமைப்புக்குள்ளாக நம்ம இணைஞ்சு நம்ம போராட்டங்களை இப்போ பணி நிரந்தரத்திற்கு வேண்டி சென்னையில் ஒரு 2-3 தடவை போட்டிருக்கோம். கடந்த ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 ஏகப்பட்ட நிறைய தடவை பணி நிரந்தரத்துக்கு வலிமையான போராட்டம் போட்டிருக்கோம். நம்ம கட்சியின் அடிப்படையில் நம்ம அண்ணன் சொல்லி தான் நம்ம மாநில தொழிற்சங்கம் அன்பு தின்னரசு அண்ணா, சுரேஷ் அண்ணா, அவங்க எல்லாம் சாட்டை துறைமுருகன், அவங்க கார்த்திகை, அவங்க எல்லாருமே வந்து நம்ம பேசியிருக்காங்க. நம்ம பணியாளர்களின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மதுரையில் ஜெயசீலன் அண்ணன் பேசியிருக்காரு. இவர் இசை மதிவாணன், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லையும் அவங்கவங்க நமக்காக பேசுகிறாங்க. இங்கே இப்படி ஒரு அடிமை கூட்டங்கள் இருக்கிறோமே சொல்லிட்டு நமக்காக அவங்க வேதனை தான் வேதனைப்படுறாங்க. நாங்கள் இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிற்சங்கம் வலிமையாகணும். வலிமையாகி அது நம்ம யாருக்கு கூட இணைஞ்சு நம்ம கோரிக்கைகள் பண்ணலன்னு நம்ம போராடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். நம்ம சங்கம் இல்லைன்னா நம்ம இதை வந்து வீரியமாக எடுத்து நாங்களே இதுக்கு களங்கள் அமைச்சு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உள்ளது உறுதியாக சொல்கிறோம். சரிண்ணா, ஓகே. இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியாத பல சிக்கல்களை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுடைய வேலை பளுக்கு இடையில எங்களுக்கு ஒரு நேர்காணல் தந்திருக்கீங்க. நன்றி.